இந்திய ஜனநாயகத்திற்கு நம்முடைய அரசியலமைப்பிற்கு அதனுடைய உறுதித்தன்மைக்கு இன்னைக்கு மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசு ஜனநாயக முறைக்கு மிக எதிர்ப்பாக எல்லா மக்களும் நம் மக்களே எல்லாருக்கும் நன்மை செய்யணும், எல்லாருக்கும் எல்லா உரிமைகளை பகிர்ந்தளிக்கணும் என்ற நிலை இல்லாமல் தங்களுடைய ஆட்சியை காப்பாற்றுவதற்கும் தங்களுக்கு வாக்களிக்காத மக்களுக்கு சங்கடத்தை உண்டு பண்ணுகின்ற அந்த மக்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு நிதியை பகிர்ந்தளிக்காமல் முழுமையாக புறக்கணிச்சிருக்காங்க. தமிழகத்தை போல பெரிய மாநிலம் பாண்டிச்சேரி ஒரு சின்னஞ்சிறு மாநிலம். இது ஒட்டுமொத்த மக்களும் இந்த ஆட்சியை புறக்கணித்தார்கள். இந்த ஆட்சியினுடைய நிர்வாக சீர்கேடுகளை கலைந்தார்கள். மத்திய அரசு இந்த சின்ன மாநிலத்தை செய்யக்கூடிய துரோகத்தை கண்டித்தே வாக்களித்திருக்கிறார்கள். அதில் முழுமையாக புதுச்சேரி மாநிலம் இன்றைக்கி இந்த பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டிருக்குது. எப்போதும் ரயில்வே துறையில் சொல்லும்போது ஏதாவது ஒரு பேருக்காக சொல்லுவாங்க. இன்றைக்கி புதுச்சேரி ஈசிஆர் ரயில் மார்க்கத்தை பற்றி தொடர்ந்து சொல்லி கொண்டு வர விஷயத்த கூட இந்த பட்ஜெட்டில் சொல்லலை. விமான விரிவாக்கம் சொல்லலை, துறைமுகம் விரிவாக்கம் சொல்லலை. புதுச்சேரியினுடைய தொழில் வளர்ச்சிக்கு இன்றைக்கி சிறப்பு பொருளாதார மண்டலத்துக்கு பற்றி சில சலுகைகளை கொடுத்து இன்றைக்கி தொழிற்பேட்டையில் உருவாக்குறதுக்கு சலுகை செய்கிறதா சொல்லி போன பட்ஜெட்லேயும் சொன்னாங்க. மத்திய அரசுகிட்ட அதை அனுமதி வாங்கி இந்த தடவை செய்கிறேன்னு சொன்னாங்க. அதுபோல் புதிய தொழில் கொள்கை எதுவும் உருவாக்கி ஸ்பெஷல் இண்டஸ்ட்ரி பாலிசி எடுத்து எதுவும் பாண்டிச்சேரி அறிவிக்கலை. இப்படி பல வகையிலையும் இந்த மாநிலம் இன்றைக்கி பின்தள்ளப்பட்டது. பழைய கடன்களை தள்ளுபடி சொல்லி கேட்டாங்க. பாண்டிச்சேரிக்கும் தெரியாத தேர்வாணையம் கேட்டாங்க. இன்றைக்கி புதுச்சேரி முழுக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடி உள்ளாட்சித்துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு சம்பளம் போடுது. டெல்லி போல் அவங்களுக்கு நேரடி சம்பளம் தரலான்னு கேட்டாங்க. அதேமாதிரி டெல்லியை போல் புதுச்சேரியில் இருக்கின்ற அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியத்தை தரணும்னு சொன்னாங்க. இதுபோல் எல்லா வகையிலுமே எதையுமே செய்யாத இந்த அரசாங்கம் டபுள் இன்ஜின் போட்டி பறக்கும்னு சொன்னாங்க. அதாவது சொன்னவங்களாம் யார்? இந்திய பேரரசை ஆளுகின்ற பிரதமர் சொல்கிறாரு, உள்துறை அமைச்சர் சொல்கிறாரு, நிதி அமைச்சர் சொல்கிறாங்க. ஒரு தடவை சொல்லலை, ஒவ்வொருத்தரும் 3 தடவை சொல்லிட்டு போனாங்க. போன தடவை சொன்னதுக்கு எதுவும் செய்யலைன்றதால இந்த தடவை அவங்க சொல்லியும் மக்கள் வாக்களிக்கலை. அதே கோபத்தில் புதுச்சேரிக்கு எதையுமே இவங்க செய்ய தவறிட்டாங்க. மிக மோசமான நிலைமையில் புதுச்சேரி இருக்குது. இந்த புதுச்சேரியிலேருந்து வரக்கூடிய வருவாயை முழுசாக எங்களுக்கு கொடுத்தா கூட நல்ல முறையில் புதுச்சேரியை நிர்வாகம் பண்ணுற சூழ்நிலை இருக்கும். எங்கள் பணத்தை வாங்கின்னு தரேன்ற பேரில் வட்டியில் பிடிச்சின்னு அசலை கொடுக்காம அசலை கழிச்சிட்டு வந்தால் கூட பிரச்சனை இருக்காது. அசல் அப்படியே இருக்குது, வட்டியை மட்டும் கட்டக்கூடிய நிலைமை ஏற்படுது. இப்படிப்பட்ட மோசமான நிலையை கண்டித்து தான் நாங்கள் நாளை மறுதினம் புதுச்சேரியில் திங்கட்கிழமை மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். திமுக சார்பாக மத்திய அரசு புதுச்சேரியை வஞ்சிக்கிறதை கண்டித்து இன்றைக்கி போராட்டம் நடத்த இருக்கின்றோம். அதேபோல் புதுச்சேரி நடக்கிற பல்வேறு பிரச்சனைகள் சட்டமன்றத்தில் நாங்கள் விவாதமாக எடுத்து வைக்க இருக்கின்றோம். புதுச்சேரியுடைய அரசில் பல்வேறு துறைகள் இன்றைக்கி முடங்கி போயிருக்குது. மத்திய அரசினுடைய கொள்கைகளால் முடங்கி போனது ஒரு பக்கம், நிதி தராத்தால் முடங்கி போனது ஒரு பக்கம். இங்கே வரக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த இந்திய ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்டு ஆட்சி செய்ய வரக்கூடிய அதிகாரிகளாக வரலைங்க, எல்லாம் மன்னராக இறங்குறாங்க. மன்னருங்க இங்கே இருக்கிற முதலமைச்சரோட பெரிய இடத்துல இருக்கிறாங்க. இவங்க எந்த கோப்பம் அமைச்சாலும் அதை நிறுத்தி வச்சுக்கிறாங்க. அவங்க எடுக்கிற முடிவு தான் செய்யக்கூடிய நிலைமை இருக்குது. இதெல்லாம் கண்டித்து நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம், சட்டமன்றத்திலையும் பேசுவோம். இல்லை, நாங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தோம்னா என்ன நடக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுலாம் இல்லை. இப்போ அவங்க முதலமைச்சரை அடிபணியை வைக்கிறதுக்கு இந்த ஆயுதத்தை கையில் எடுத்துருக்குறாங்க. அந்த கட்சியினுடைய ஹைகமாண்டில் இருக்கவங்க கண்டித்து அமைச்சிருந்தாலும் அது முடிஞ்சு போயிருக்கும். அவங்கள இதை வளர்த்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறதால தான் அது நடந்துருக்குது. இப்போ அவங்க வாரிங் கேட்குறதோ அவங்களோட பிரச்சனைகளை பேசுகிறதுக்கோ யாரும் காது கொடுத்து கேட்காதால இந்த இஷ்யூ தொடர்ந்து நடந்துன்னு இருக்குது. இது அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, அவங்க கூட்டணி பிரச்சனை. ஆனால் இதை பயன்படுத்தி எந்த அரசியல் ஆதாயம் தேட நாங்கள் விரும்பலை, ஆட்சி மாற்றத்தையும் செய்ய விரும்பலை. நாங்கள் மக்கள் புதுச்சேரி மக்கள் எங்கள் பக்கம் திரும்பி இருக்கிறாங்க. ஒரு நல்ல ஆட்சி எங்களால் கொண்டாட முடியும் நம்பிக்கை இருக்குது. அதனால் எக்காரத்தை கொண்டும் இந்த ஆட்சியில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அரசியல் பண்ணுறது நான் விரும்புகிறேன். இல்லையே, நீங்கள் 7 பேர் தான் அவங்க பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இல்லாட்டாலும் 13 பேர் இருக்காங்க, மெஜாரிட்டி அவங்க தானே. அதனால் அந்த ஆட்சிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு காலம் ஆதரிக்காது. ஆனாலும் அந்த மாதிரி நிலைமை வந்தாலும் அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது.
இப்போ ஒரு ஒரு ஆறுதல் ஜனநாயகத்தை வந்து புறந்தள்ளி புதுச்சேரியை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து இந்த 10 ஆண்டு காலமாக கடந்த கிரண்பேடி காலத்திலும் சரி இப்பயும் சரி புதுச்சேரி வந்து ரொம்ப துச்சமாக மத்திய அரசு நினச்சிருக்குது. அங்கே இருக்கிற எம்ஓஹெச் கீழே செயல்படக்கூடிய ஒரு அலுவலகமாக அந்த புதுச்சேரியை வச்சுருக்குதுன்றது வரைக்கும் தெரிஞ்சுக்கின்னு முதலமைச்சர் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்குதான் சொல்கிறாங்க. ஆனால் முழுமையாக அவர் எதிர்க்கிறாரா, இதே கூட்டத்துக்கு போகிறதுக்கான காரணம் இதுதானான்றது எங்களுக்கு தெரியல. ஆனாலும் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆண்டிமேனா புதுச்சேரியுடைய சுற்றுலா வளர்ச்சிக்கோசம் மிகப்பெரிய கடற்கரையாக இருக்கிற ஒரு பகுதியை வந்து அங்கே இருக்க மீனவ மக்களுக்கெல்லாம் கூட வாழ்வாதாரம் பாதித்தாலும் கூட புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சின்ற முறையில் அது ஒரு பெரிய அளவில் செலவு பண்ணி அதை உருவாக்கினது வந்து ஒட்டுமொத்த புதுச்சேரியினுடைய சுற்றுலா வளர்ச்சின்றதை தாண்டி ஒரு குறுகிய ஒரு 3 பேர் கையில் போய் மாட்டின்னு இருக்குது. அப்போ விட்ட கடைகள்லாம் இன்றைக்கி பல லட்சத்துக்கு வந்து மறுகை மாறின்னு இருக்குது. அங்கே வந்து அரசாங்க அனுமதி பெறாமல் பல கட்டடங்கள் கட்டுறதும், அங்கே வந்து பார் போன்ற லைசன்ஸ் ப்ரொவிஷன் இல்லாத தொழிலாளர் வந்துட்டு தான் சொல்கிறாங்க. இன்னும் முழுமையாக நம்ம எல்லாத்தையும் கேட்டுருக்கோம். எது எப்படி இருந்தாலும் புதுச்சேரிக்கு இன்றைக்கி வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மிகப்பெரிய அளவில் அங்கே போய் பலனடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சுற்றுலாவுக்கு வந்து பாண்டிச்சேரியில் வந்து பெரிய அளவில் நம்ம இன்னும் பெரிய ஏற்பாடுகள் செய்யலை. இருக்கிற இடத்தையும் வந்து நம்ம கெடுத்துடாமல் அங்கே வந்து அதிக அளவில் ஒரு போட்டில் போகிறதுக்கு ₹500, இந்த ஒட்டகம் ஓட்டுறதுக்கு குறிப்பிட்ட ஆள் தான் ஓட்டணும், குதிரை ஓட்டுறதுக்கு குறிப்பிட்ட ஆள் தான் ஓட்டணும், அது இவ்வளோ ரூபா தரணும் அப்படின்லாம் இல்லாமல் ஏழை எளிய மக்களும் புதுச்சேரி வரக்கூடியவங்க ஏழை எளிய மக்களும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் கூட இந்த பலன் பெற மாரி அந்த சுற்றுலா அமைப்புகள் இருக்கணும். இன்னும் நிறைய அரசாங்கம் அதில் கவனம் செலுத்தணும். இது போன்ற பணம் பிடுங்கக்கூடிய பணத்தை மட்டுமே சம்பாதிக்கோசம் ஒரு கும்பல் அங்கே சுற்றுதுன்னா அதை அரசாங்கம் கண்காணிக்கணும். 540 ஆசிரியர் பற்றா வர சொல்லிட்டாங்க. பல பள்ளிகளில் வந்து 3 கிளாஸை ஒரு டீச்சர் எடுக்கிறாங்க. ஒரு டீச்சர் வந்து பாண்டிச்சேரியில் வந்து வில்லியனூரில் எடுத்தாருன்னா அங்கேருந்து 10 கிலோ பயணம் செய்து ஈவினிங் கிளாஸில் போய் இன்னும் 2 கிளாஸ் எடுக்கிறாரு. ஒரு டீச்சர் வந்து 3 கிளாஸ் ஒரு பள்ளிக்கூடத்துலேயும் 2 கிளாஸ் வேறு ஒரு பள்ளிக்கூடத்துலையும் போய்ட்டு 2 நாள் வேறு பள்ளிக்கூடத்துலையும் வேலை செய்கிறாரு. மிக மோசமான நிலையில் கல்வித்துறை இருக்குது. இந்த கல்வித்துறை வந்து இன்றைக்கி எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாமல் இந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டீங்க. ஆசிரியர் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் கிடையாது, டீச்சர்ஸ் போதுமான அளவுக்கு இல்லைன்றது ஊரறிஞ்ச விஷயமாயிடுது. நீங்கள் மிகப்பெரிய மைனஸ் ரிசல்ட்டை கொடுத்துருக்கிறீங்க. இன்னும் கூட அதில் கவனம் செலுத்தாமல் மிக மோசமான நிலையில் ஏழை எளிய மாணவர்களுக்கு, அதாவது அரசாங்க பள்ளியில் படிக்கிறவங்க யார், அவங்களுடைய கல்வித்தரம் வந்து இன்றைக்கி வந்து கெடக்கூடிய அளவுக்கு மோசமான சூழ்நிலை போயிடுது.